ஒருமைப்பாடு, நட்புறவு, விருந்தோம்பல் பண்புகளை ஓங்கச் செய்வோம். 2026 புத்தாண்டில் பிரதமர் நாட்டு மக்களுக்கு அறைகூவல். நடப்புக்கு வந்தது 2025 ஒன்சா இயங்கலை பாதுகாப்பு சட்டம். சமூக ஊடக நடத்துனர்கள் உரிமம் பெறுவது கட்டாயமாக்கப்படுகிறது. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. RTM தமிழ் செய்திகள் உங்களுக்காக. உங்களுடன் நான் லோகீஸ்வரி மோகன். அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். புதிய நம்பிக்கையுடன் இனிதே மலர்ந்திருக்கிறது 2026. ஒவ்வொரு ஆண்டும் வெற்றி நல்கும் ஆண்டாக திகழ பல்வேறு செயல் திட்டங்களை நாம் கொண்டிருப்போம். அவற்றை செயல்படுத்த துணை புரிபவை புத்தாண்டு தீர்மானங்கள். ஆனால் நம்மில் எத்தனை பேர் தீர்மானங்கள் எடுக்கிறோம்? அவற்றை ஆண்டு இறுதி வரை கடைபிடித்து எண்ணியதை அடைகிறோம்? குறிப்பாக உடல் நலம் குறித்த தீர்மானங்கள் எடுக்கும் மக்கள் உள்ள கிடக்கையை சற்று அலசுவோம். ஒரு தீர்மானம் எடுத்திருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் எந்த ரெவல்யூஷன் எடுத்ததில்லை. ஸோ இந்த வருஷம் தான் புதுசாக ரெவல்யூஷன் எடுக்கலான்னு இருக்கேன். உடல் நலம் சார்ந்தது எடுத்திருக்கேன். இதுக்கு முன்னுக்கு உடல் நலத்துக்கு எந்த தீர்மானமும் எடுத்ததில்லை. உடல் நல சார்ந்த தீர்மானங்கள் எடுத்திருக்கேன். புத்தாண்டு தீர்மானம் எடுத்திருக்கேன். ஆனால் அது செஞ்ச நாள் தான் செஞ்சேன், அதோட கண்டினியூ பண்ண முடியல. நான் எடுத்திருக்கேன். போன வருடம் எடுத்திருக்கேன். இந்த வருடமும் இருக்குது. ஆமாம், இல்லை ஆக்சுவலாக நான் பண்ணது இல்லை. ஸோ இந்த வருஷம் கொஞ்சம் ஹெல்த் ரிலேட்டடாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு பண்ண போகிறேன். சிறியோர் முதல் பெரியோர் வரை மாந்தரை பல பிணிகள் பாகுபாடின்றி வாட்டுகின்றனர். உயர் ரத்த அழுத்தம், நீரிழிவு, உடல் பருமன் என இயல்பான நோய்த்தன்மை அச்சுறுத்தல் விடுக்கும் வேளை மன அழுத்தமும் கண்ணுக்கு தெரியா உயிர்கொல்லியாக உருவெடுக்கின்றது. அவற்றின் பாதிப்புகளை குறைக்க புத்தாண்டில் உடல் நலம் சார் தீர்மானங்களை எடுக்க அறிவுறுத்துகின்றனர் வல்லுநர். சமூக வலைதளங்களை திறந்தாலே உடல் நலம் சார் விழிப்புணர்வு காணொளிகள் மலிந்து கிடக்கும் நிலையில் யாக்கை நலன் பேண எவ்வாறான தீர்மானங்களை மக்கள் எடுத்துள்ளனர்? வெஜிஸா சாப்பிடணும், வெஜிடேபிள்ஸாக சாப்பிடணும், அதனோட வந்துட்டு வாக்கிங் போகணும், சில ஆன்லைன்லாம் பார்த்து நிறையா ஜாகிங்ஸு, ஏரோபிக்ஸ் அந்த மாதிரிலாம் கற்றுக்குறேன்னு சொல்லி எடுத்து பண்ண மிஸ்டேக்லாம் இந்த லேர்ன் பண்ணி புதுசாக வாழ்க்கையை ஆரம்பிக்கலான் இருக்கேன். என் பிஸ்னஸ் ஒன்றும் க்ரோ பண்ணி ஒன்றும் வாழ்க்கையில் ஒன்றும் முன்னே இந்த எல்லாம் பெரிய அளவில் வளர்த்து வரலான்ருக்கேன். வருஷம் புதுசானா இன்னும் நான் மெயின்டைன் பண்ணோம். நான் வந்து யோகா கிளாஸ்க்கு போகணுன்னு இது பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக என்னோட சுகர் பார்த்துக்கிறதுக்கும் என்னோட பாடியை பார்த்துக்கிறதுக்கும் ட்ரை பண்ண போகிறேன் இந்த வருஷத்துக்கு. ஆசியிலேருந்து பேட்மிண்டன் போக ஆரம்பித்தேன். ஸோ அதனாலே என்னோட பாடி ரொம்ப ஹெல்த்தியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்குது. இப்போ இந்த வருஷத்துலேருந்து என்ன சாப்பாடு, சீனி சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாத்தையும் குறைக்கி உடனே நல்லா சீராக வச்சுக்கணும் எல்லாம் இருக்கேன் வேண்டுறேன். கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். என்னோட உடல் நலத்தை வந்து நல்லா வச்சுக்கணும்னு எடுத்திருக்கேன். அதாவது ஜங்க் ஃபுட், தீனி வகைகள் உணவை வந்து குறைச்சிக்கணும். என்னோட உடல் நலத்தை நல்லா பாதுகாத்து என்னோட உடல் வெயிட்டை குறைச்சி ஆரோக்கியமாக இருக்கணும்னு நான் தீர்மானிச்சிருக்கேன். வந்து இந்த வருஷம் I'm going to go to the gym கன்சிஸ்டண்ட்டாக அட்லீஸ்ட் ஒரு வீக்கில் ஒரு 3 நாள் ஜிம் போகணும். அப்புறம் கொஞ்சம் சுகர் சாப்பிட்றது கொஞ்சம் கம்மி பண்ண போகிறேன். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என உடல் நலத்தினை பேண வேண்டியதன் தேவை உணர்த்துகின்றார் திருமூலர். புத்தாண்டின் போது கல்வி, பொருளாதாரம், தொழில் என பல்வேறு துறைகளில் முன்னேற நாம் புத்தாண்டு தீர்மானங்கள் எடுப்போம். ஆனால் பெரும்பாலான தீர்மானங்களை ஆண்டிறுதி வரை கொண்டு செல்ல இயலாத சூழல் ஏற்படுகின்றது. நேரம், கட்டொழுங்கின்மையும் அதற்கு காரணமாக அமைகின்றன. புத்தாண்டு தீர்மானம் எடுக்கும் 8 விழுக்காட்டினரே அதனை தீர்க்கமாக கடைபிடிக்கின்றனர் என நோக்ரோஸ், மிர்காலோ, பிளாகிஸ் எனும் ஆய்வாளர் மூவரது கூட்ட ஆய்வு கூறுகின்றது. உயர் ரத்த அழுத்தமே அனைத்து நோய்களுக்கும் தொடக்கம் என கூறும் வல்லுநர் புத்தாண்டு தீர்மானம் எடுக்க ஏதுவாக மக்களுக்கு எளிய அறிவுரையும் தருகின்றனர். சிஸ்டாலிக் 120 மில்லிமீட்டர் ஆஃப் மர்க்யூரியும் டயஸ்டாலிக் 80 மில்லிமீட்டர் ஆஃப் மர்க்யூரியும் இருக்கணும். இதுதான் ஒரு சராசரியான உள்ள மனிதனுக்கு உள்ள ப்ரெஷர். முக்கிய காரணம் என்னென்னா உடல் பருமன். இரண்டாவது வந்து போதுமான உடற்பயிற்சிகள் செய்கிறதில்ல. அதிகமான உப்பு சம்பந்தப்பட்ட காரியங்களை வந்து சாப்பாட்டில் சேர்த்துக்கிறது. போதுமான மரக்கறி, பழ வகைகள் இதெல்லாம் அவங்க சாப்பிட மறுக்கிறது. மது அருந்துதல், புகைப்பிடித்தல். புத்தாண்டு நமக்கு சாதகமாக அமைய உடல் நமக்கு பாதகமாக இல்லாததை நாம் உறுதி செய்ய வேண்டும். அப்போதுதான் வளமிக்க வாழ்வும் ஆண்டும் நமது வசமாகும் என்பதை நினைவில் இருத்துவோம்.
ஒவ்வொரு நாளும் உடல் நலத்தை நுண்ணோக்க அதனை புத்தாண்டு தீர்மானமாகவும் எடுப்போம். அவை தோல்வியின் பாதையில் சற்றே செல்ல தொடங்குமாயின் அதனை எடுத்த நோக்கத்தை நினைவில் கொள்வோம். புகைப்பிடிப்பதை நிறுத்துதல் தொடங்கி உணவில் சீனியை குறைப்பது வரைக்கும் பல தீர்மானங்களை எடுக்கும் நாம் அவற்றிலிருந்து வழுவாமல் இருப்போம். மலேசிய குடிமக்கள் அனைவருக்கும் பேரரசர் சுல்தான் இப்ராஹிமும் பேரரசியார் ராஜா ஜாரித் சோஃபியாவும் புத்தாண்டு வாழ்த்துக்களை உரித்தாக்கினர். மலர்ந்திருக்கும் 2026ஆம் ஆண்டு நாட்டிற்கும் மக்களுக்கும் தொடர்ந்து வாழ்வையும் வளத்தையும் அள்ளித்தர வேண்டுமென எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதாக அவர்கள் தெரிவித்தனர். நாட்டில் இன நல்லிணக்கத்தை தொடர்ந்து வலுவுடன் பேணுமாறும் ஒருவரை ஒருவர் மதித்து நடந்து கொள்ளுமாறும் மாமன்னர் வலியுறுத்தினார். நாட்டின் அமைதிக்கும் நிலைத்தன்மைக்கும் அது இன்றியமையாதது என அவர் தமது புத்தாண்டு வாழ்த்துச் செய்தியில் எடுத்துரைத்தார். சுபிட்சம், வளர்ச்சி, வளப்பம் ஆகியவற்றை கொண்ட நாடாக மலேசியா நீடிக்க வேண்டும் என்று இறைவனை இறைஞ்சுவதாகவும் பேரரசர் சுல்தான் இப்ராஹிம் குறிப்பிட்டார். 2026 மலேசிய வருகை ஆண்டு இயக்கம் அதிகாரப்படியாக தொடக்கம் கண்டது. பவிலியன் கோலாலம்பூரில் கோலாகலமாக நடைபெற்ற பேரளவிலான புத்தாண்டு வரவேற்பு நிகழ்ச்சியாக விசிட் மலேசியா 2026 கவுண்டவுன் ஃபெஸ்டிவல் அரங்கேறியது. அந்த இயக்கத்தின் இறங்குமுக கணிப்பு நிகழ்ச்சியில் பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமும் கலந்து கொண்டார். 2026 மலேசிய வருகை ஆண்டு இயக்கத்துக்கு ஊக்கமளிக்கும் வகையில் இந்த அறிமுக விழா அமைந்ததாக பிரதமர் தெரிவித்தார். அனைத்து உலக சுற்றுப்பயணிகளை வரவேற்கும் வகையில் மலேசியர்களின் ஒருமைப்பாட்டு உணர்வையும் பண்பாட்டு பல்வகை தன்மையையும் எடுத்துரைக்கும் அங்கங்கள் அந்த நிகழ்ச்சியில் இடம்பெற்றன. சிகர அங்கமாக பெருந்திரை பல்லூடக படைப்புகளும் வான வேடிக்கைகளும் அரங்கேறின. மலேசியர்களின் நட்புணர்வையும் விருந்தோம்பல் பண்பையும் முன்னிறுத்தும் நிகழ்ச்சிகள் அமைதியாகவும் நெறியாகவும் நடத்தப்பட்டன. உலகின் முதன்மை சுற்றுலா இலக்காக மலேசியாவை உருவாக்கும் இலக்கை நோக்கி இந்த சுற்றுலா திட்டம் மேற்கொள்ளப்படுகிறது. 4,30,00,000 அயல்நாட்டு சுற்றுப்பயணிகளை வரவேற்க நாடு ஆயத்தமாக இருப்பதாகவும் டத்தோ ஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். அயல்நாட்டு சுற்றுப்பயணிகளிடம் விருந்தோம்பலையும் கனிவையும் பேணுவீர். 2026 மலேசிய வருகை ஆண்டில் அந்த பண்புகளை கடைபிடிக்குமாறு சுற்றுலா கலை பண்பாட்டு அமைச்சர் டத்தோ ஸ்ரீ தியோங் கிங் சிங் மலேசியர்களை கேட்டுக்கொண்டார். நாட்டின் மீது நற்தோற்றத்தை உண்டாக்கும் பொறுப்பு குடிமக்களுக்கும் உண்டு. சுற்றுச்சூழல் தூய்மையை பேணுவதிலும் சுற்றுப்பயணிகளை கனிவுடன் வரவேற்பதிலும் அவர்களுக்கு பங்குண்டு என அமைச்சர் நினைவூட்டினார். சுற்றுப்பயணிகளுக்கான வசதிகளை மேம்படுத்தும்படி தொடர்புடைய தரப்புகளுக்கு உத்தரவிடப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். KLIA முதலாம் முனையத்தில் அனைத்துலக பயணிகளை வரவேற்ற பின் டத்தோ ஸ்ரீ தியோங் ஊடகத்தாரிடம் பேசினார். மலேசிய வருகை ஆண்டின் பொம்மல்களான மஸ்காட், வீராவும் மஞ்சாவும் அங்கிருந்தன. மலேசிய வருகை ஆண்டு இயக்கத்தையொட்டி நிகழ்ச்சிகளை மேற்கொள்ள சுற்றுலா கலை பண்பாட்டு அமைச்சர் பல்வேறு மானியங்களை ஏற்படுத்தியுள்ளது. பண்பாடு, சுற்றுலா திட்டங்கள், கைவினை நடவடிக்கைகள் ஆகியவற்றை அது உட்படுத்தியிருப்பதாக துணை அமைச்சர் சியூ சூன்பான் தெரிவித்தார். சுற்றுப்பயணிகளை ஈர்க்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள மலேசியர்களை ஊக்குவிக்கும் வகையில் இது அமைகிறது. 2026 மலேசிய வருகை ஆண்டையொட்டி பல்வேறு பண்பாடுகளை அடிப்படையாக கொண்ட 300க்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகள் சரவாக்கின் 55 முதன்மை வாயில்களில் நடத்தப்பட உள்ளதாக சியூ குறிப்பிட்டார். இந்நிலையில் மலேசிய சுற்றுலா ஆண்டை ஒட்டி கேல் சென்ட்ரலுக்கும் ஜோஹர் பாருவுக்கும் இடையிலான ETS மின் ரயில் சேவையின் எண்ணிக்கையை அதிகரிக்கப்படும். இன்று முதல் ஒவ்வொரு நாளும் ஒரு வழித்தடத்திற்கு 4 ETS ரயில் சேவைகள் ஏற்படுத்தப்படும் என KTMB இயக்க தலைமை அதிகாரி ஆஃப்சார் ஜக்காரியா தெரிவித்தார்.
அது தென் மாநில சுற்றுப்பயணிகள் தலைநகருக்கும் ஈப்போ மற்றும் பட்டவத்துக்கும் பயணம் மேற்கொள்ள எளிமையான பாதையாக வகுக்கும். புத்தாண்டின் முதல் நாளில் ஜோஹர் பாருவில் இருந்து புறப்பட்ட முதல் ETS ரயில் ஊக்கமளிக்கும் வரவேற்பை பெற்றது. சிங்கப்பூர் சுற்றுப்பயணிகள் உட்பட உள்ளூர் பயணிகளாலும் அது நிரம்பியிருந்தது. தற்போது நாள் ஒன்றுக்கு 42 ETS சேவைகளை கேல் சென்ட்ரல் இயக்குவதாக அஃப்சர் ஜக்காரியா கூறினார். நடப்புக்கு வந்தது 2025 இயங்கலை பாதுகாப்பு சட்டம். இணையம், சமூக ஊடகங்களில் பயனர்கள், குறிப்பாக சிறார் மற்றும் குடும்பங்களின் பாதுகாப்பை வலுப்படுத்துகிறது ஒன்சா. இயங்கலையில் பாதுகாப்பை உறுதிப்படுத்த சேவை வழங்குநர்கள் உரிமம் பெறுவதை அந்த சட்டம் கட்டாயமாக்குவதை MCMC நினைவுபடுத்தியது. சிறாருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் கூறுகளை தடுத்து பாதுகாப்பை வலுப்படுத்தி பாதிக்கப்படுவோர் எளிதாக புகார் அளிக்கும் அணுகுமுறைகளை ஒன்சா கொண்டிருக்கிறது. தனியாட்கள் பதிய வேண்டியதில்லை. சமூக ஊடகம் மற்றும் செயலி சேவை வழங்குநர்கள் இதில் பதிவு செய்ய வேண்டும் என MCMC தெளிவுபடுத்தியது. சந்திப்பு உறுதியின்றி நேரடியாக சுகாதார கிளினிக்குகளுக்கு வரும் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கப்படுவதில்லை என சமூக ஊடகங்களில் பரவலாகும் கூற்று. அதனை மறுத்தது சுகாதார அமைச்சு. சுகாதார கிளினிக்குகளுக்கு செல்வதற்கு முன் சந்திப்பு உறுதி நாளை நிர்ணயித்துக் கொள்வது அவசியம் என்றாலும் நேரடியாக வருவோருக்கும் சிகிச்சை அளிக்கும் நடைமுறை தொடர்கிறது. எனினும் சந்திப்பு உறுதியை செய்து கொள்ளாத நோயாளிகள் முதலில் சில மதிப்பீட்டு நடைமுறைகளை கடந்த பின்னரே அவர்களுக்கு சிகிச்சை கொடுக்கப்படும். ஆயினும் அவசர சிகிச்சைக்காக வருவோர், மூத்த குடிமக்கள், தொழில்நுட்ப வசதிகளை பெறுவதில் சிக்கலை எதிர்நோக்குவோர் ஆகியோருக்கு அங்கனமே சிகிச்சை வழங்கப்படும் என KKM கூறியது. சிறந்த நிதி அடைவு நிலையுடன் 2025க்கு விடை கொடுத்தது பேரா மாநில அரசு. கடந்த ஆண்டு மிக அதிகமாக 8,50,00,000 ரிங்கிட் மொத்த வருவாயை ஈட்டியிருக்கிறது வெள்ளி மாநிலம். அந்த ஆக்கமூட்டும் நிதிநிலை மாநில பொருளாதாரம் மீட்சி கண்டு வருவதையும் வலுப்பெற்று விளங்குவதையும் புலப்படுத்துவதாக பேரா மந்திரி பசார் டத்துஸ்ரீ சரானி முகமது உவகை தெரிவித்தார். விவேகமான நிதி நிர்வாகம், சரியான செலவின மேலாண்மை, அரசியல் நிலைத்தன்மை ஆகியன மாநிலத்தின் அந்த வளர்ச்சிக்கு வித்திட்டுள்ளன. இதற்கு முன்னர் தொடர்ச்சியாக 3 ஆண்டுகளுக்கு பேரா மாநில அரசு நிதி பற்றாக்குறையை பதிவு செய்தது. எனினும் AHTB தானியங்கி உயர் தொழில்நுட்ப பள்ளத்தாக்கு, லுமிக் லுமூட் கடல் தொழில்துறை நகர திட்டம், HIP, பேரா ஹலாக் தொழிற்பேட்டை முதலிய உயர் தாக்கம் கொண்ட சில திட்டங்கள் வாயிலாக அந்த வளர்ச்சி சாத்தியமானதை டத்தோஸ்ரீ சரானி சுட்டினார். வீரம், ஞானம், கருணை ஆகியவற்றின் திருவுருவாக பக்தர்களின் உள்ளங்களில் நீங்காத இடம்பெற்ற பத்து மலையானுக்கு புத்தாண்டு தினமான இந்நன்னாளில் பன்னீர் அபிஷேக விழா நடைபெற்றது. பொன்னிறத்தில் மின்னும் அந்த தமிழ் கடவுளின் புகழுக்கு சிறப்பூட்டும் பெருவிழாவை கோலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில் தேவஸ்தானம் கோலாகலமாக எடுத்து நடத்தியது. அடி மீது அடி வைத்து அழகான நடை வைத்து ஓடி வந்த முருகனின் பாதம் இன்று மக்களின் எண்ணற்ற பக்தியால் நனைந்தது. காலை 7 மணி தொடங்கி சிறப்பு ஹோமம் வளர்க்கப்பட்டு வழிபாடுகளும் நடத்தப்பட்டன. 10ஆம் ஆண்டாக நடத்தப்படும் பன்னீர் அபிஷேகத்தின் சிறப்பு அம்சமாக பத்துமலை முருகன் பெயரால் கந்த சஷ்டி கவசமும் இயற்றப்பட்டது. இன்றைக்கு பத்து மலை சஷ்டி கவசத்தை எங்களுக்கு இந்த முதல் நாள்
2026 முதல் நாளில் வந்து இந்த வாய்ப்பினை வந்து பெரிய பெருமையாக நாங்கள் பெரிய பிளெஸிங்ஸாக நாங்கள் எடுத்துக்கிறோம். முருகன்டேந்து கவசத்தை வந்து பத்துமலை முருகனுக்காகவே எழுதியிருக்காங்க. இந்தியாவில் எழுதி ஒரு கலைமாமணி அதை பாடி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து நிறைய விஷயங்கள் பத்துமலை முருகன் குகை கொள்ள கோயில் இது எப்படி அமைந்தது, நம்ம மலாய்க் சீனியர் மக்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து இந்த பத்துமலை இவ்வளோ ஃபேமஸாக வந்து உலக தரப்பில் இருக்கிறத வந்து இந்த பாடலில் வந்து புகுத்திருக்காங்க. அது ரொம்பவும் அழகாக இருந்தது, படிக்கவும் ரொம்ப பெருமையாக இருந்தது. கொட்டிய மழையும் பாராது வாழ்க்கை சுமைகளுக்கு விடை தேடி புதிய நம்பிக்கையுடன் குமரனின் திருவடியை நாடிய மக்களின் முகங்களில் தெரிந்த அமைதியும் பிரகாசமும் முருகன் பால் அவர்கள் கொண்டிருந்த பக்தியை மெய்ப்பித்தன. அந்த அகமகிழ்வோடு 140 அடி உயரம் கொண்ட முருகனின் திருவடிக்கு அபிஷேகம் செய்ய வாய்ப்பு கிட்டியது எண்ணி பக்தபின் என்பர்களில் சிலர் மகிழ்ச்சி தெரிவித்தனர். என் குடும்பம் நல்லா இருக்கணும், மக்களுங்க எல்லாம் நல்லா இருக்கணும். இது வந்து ஒரு ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு சம்பவ நிகழ்ச்சி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதான் நான் முதல் வருஷம் இதில் வந்து நான் கலந்துக்கிட்டது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. எனக்கு முருகனோட அருள் எனக்கு நிறைய இருக்கு. சந்தோஷமா இருக்கு. எனக்கு வேற எதுவும் சொல்றதுக்கு வார்த்தை இல்லை. அழுகுதான் வருது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபீலிங் இஸ் வெரி குட். நல்லா இருக்கு. நல்லா காலையிலேயே நல்லா பாசிட்டிவா இருக்கு. இட்ஸ் குட். கம்மிங் பீப்புள் யார் இங்கே வராமல் இருங்க, மிஸ் பண்ணீங்க. பன்னீர் அபிஷேகம் செய்கிறதுக்கு 1.5 hour நான் நின்றேன் க்யூவில். 1.5 hour நின்று பன்னீர் அபிஷேகம் செஞ்சேன். ரொம்ப திருப்தியாக இருக்கு. இட்ஸ் அ குட் ஃபீலிங். ஃபேண்டாஸ்டிக். எல்லோரும் அனைவரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக் கொள்கிறோம். முருகன் ஆலயத்துக்கு வந்தது மனதில் ரொம்ப திருப்தியாக இருக்கின்றது. இந்த ஆண்டு முழுவதும் இனிமேல் ஆண்டவன் புண்ணியத்தால் எல்லாம் நல்லபடியாக சிறப்பாக நடக்க வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்திக்கிறேன். நான் வருஷத்துக்கு மேலே பன்னீர் ஊற்ற வருவேன். ஆனால் இந்த வாய்ப்பு வந்து எனக்கு மேலே கிடச்சிச்சு. மேலே வெயிலில் போய் ஊற்றிட்டு வந்துட்டேன். முருகப்பெருமா எல்லாத்துக்கும் நல்ல அருள் புரியட்டும். இந்த வருஷம் எல்லாத்துக்கும் சிறப்பான ஆண்டாக அமையட்டும். நாங்கள் வந்து ஆக்சுவலாக மலேசியாக்கு ட்ரிப்பு வந்தேன். 4 days இங்கே இருந்தேன். இது வந்து லாஸ்ட் டே இங்கே. இன்னைக்கு தானே இந்த ரீஓப்பனிங் பண்ண கேள்விப்பட்டேன். அதனால தான் இன்னைக்கு வந்தேன். ஆனால் ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு. முதல் தடவை இங்கே வர்றேன். ஃபர்ஸ்ட் டைமாக இந்த மாதிரி கேவ் நான் பார்க்குறேன். ரொம்ப நல்லா இருக்கு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. இந்த ஸ்டாச்சு வந்து நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் தான் இந்த பெரிய ஸ்டாச்சு பார்க்குறேன் முருகனோட. பிறந்திருக்கும் 2026 பொருள் பொதிந்த ஆண்டாக அமைவதோடு அனைவருக்கும் வளப்பத்தையும் அமைதியையும் வாரி வழங்கட்டும். உள்ளங்களிலும் இல்லங்களிலும் மகிழ்ச்சி பெருகட்டும். நிறைந்த வளம், ஆரோக்கியம், வெற்றி என அனைத்தையும் கொண்டு வரட்டும் என்பது அனைவரின் இன்றைய பிரார்த்தனையாய் அமைந்தன. இவ்வேளையில் இந்த புதிய ஆண்டில் பத்துமலை திருத்தலம் மேலும் பல மேம்பாடுகளை காணவிருக்கிறது. அதன் மேம்பாடு பணிகளுக்காக அரசு 10 லட்சம் ரிங்கெட்டை வழங்கியுள்ளது. இந்த நல்ல வேளையிலே புத்தாண்டா ஒரு இனிப்பான செய்தி சொல்ல ஆசைப்படுகின்றேன். வேண்டுகோளை ஏற்றி எங்களுடைய பத்துமலையில் ஏற்படுகின்ற இந்த மாற்றத்துக்கு, அந்த அபிவிருத்திகளுக்கு நாம் கேட்டுக்கொண்டதற்கிணங்க முக்கியமாக இந்த மல்டிபர்பஸ் ஹால், அந்த பலநோக்கு மண்டபத்துக்கு எங்களுக்கு பணம் தேவைப்படுவது என்பதற்காக நம்ம கேட்டோம். அதற்குரிய தஸ்தாவேஜுகளை நாங்கள் அனுப்பினோம். அதற்கிணங்க அவர்களும் இந்த ஆண்டு 2026 1 மில்லியன் ஒதுக்கி எங்களுக்கு கொடுப்பதாக லெட்டர் கொடுத்துருக்காங்க. பணத்தை வந்து வங்கியில் போட்டுருவாங்க. அதற்கு பிரதமர் அவர்களுக்கும் மன்னாடி அரசாங்கத்திற்கும் தேவஸ்தானத்தின் சார்பில் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இதற்கிடையில் இப்போ இந்து பெருமக்களும் இறையாசி பெற்ற இந்த 2026 புத்தாண்டை வரவேற்றனர். இன்று காலை ஜலன்லஹாட் மரத்தடி விநாயகர் ஆலயத்தில் நடைபெற்ற புத்தாண்டு சிறப்பு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். சுழி போட்டு ஆண்டை தொடங்குவதாய் பிள்ளையார் பாதம் படிந்தனர் மக்கள். வினை தீர்க்கும் விநாயகனுக்கு அபிஷேகம், அர்ச்சனை உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. கலையாத கல்வி, குறையாத செல்வம், கபடு வாராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை என
16 பேறுகளையும் செல்வங்களையும் பெற்று அனைவரும் வாழ்வில் இன்புற வேண்டும் எனும் வேண்டுதலை வினை தீர்க்கும் விநாயகரிடம் மக்கள் முன்வைத்தனர். காசாவுக்கான அனைத்துலக மாந்தநேய உதவிகளுக்கு தடை விதித்துள்ள இஸ்ரேலின் முடிவை மலேசியா வன்மையாக கண்டித்தது. பன்னாட்டு மாந்தநேய சட்டத்தை அது மீறியுள்ளதாக விஸ்மா புத்ரா சாடியது. காசா வட்டாரத்தில் அது மாந்தநேய நெருக்கடியை மேலும் கடுமையாக்கும் எனவும் விஸ்மா புத்ரா எச்சரித்தது. 4ஆம் ஜெனீவா தீர்மானத்தின்படி அங்கு தடையற்ற மாந்தநேய உதவிகள் சேர்க்கப்பட வேண்டுமென மலேசியா நினைவுறுத்தியது. ஜனவரி முதல் நாள் பிறப்பதற்கு சில மணித்துளிகளுக்கு முன்னதாக நியூயார்க் நகர மேயராக பொறுப்பேற்றார் ஜொஹ்ரான் மம்டானி. அமெரிக்காவின் மிகப்பெரிய நகரத்தின் தலைவர் பொறுப்பை ஏற்றுள்ள முதல் முஸ்லிமும் தெற்காசிய வழித்தோன்றலுமான அவர் குர்ஆன் மீது கை வைத்து பதவி உறுதிமொழி எடுத்துக்கொண்டார். 1904 கட்டப்பட்ட 1945 பயனற்று போன நியூயார்க்கின் முதன்மை சுரங்க ரயில் நிலையமான கைவிடப்பட்ட நிலையில் இருக்கும் ஓல்ட் சிட்டி ஹாலில் ஜொஹ்ரான் பதவி உறுதிமொழி எடுத்துக்கொண்டார். நியூயார்க் சட்டத்துறை தலைவர் லெட்டிட்டியா ஜேம்ஸ் முன்னிலையில் அந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. 34 வயது மம்டானி உகாண்டாவில் குடியேறிய இந்திய வம்சாவளி பெற்றோருக்கு பிறந்தவராவார். ஜனநாயக கட்சி வேட்பாளரான அவர் நவம்பர் 4ஆம் நாள் நடைபெற்ற நியூயார்க் மேயர் தேர்தலில் முன்னாள் நகர தலைவரையும் குடியரசுக் கட்சி வேட்பாளரையும் வென்றார். கம்போடியாவின் 18 ராணுவ வீரர்களை விடுவித்தது தாய்லாந்து. இரு நாடுகளுக்கும் இடையே சண்டை நிறுத்தம் செயல்படுத்தப்பட்ட 72 மணி நேரம் ஆகும் நிலையில் வட்டாரத்தில் அமைதி நிலவும் பொருட்டு பிணை கைதிகளை பாங்காக் விடுதலை செய்தது. கோலாலம்பூரில் ஒப்புக்கொள்ளப்பட்ட தாய்லாந்து கம்போடியா கூட்டு சண்டை நிறுத்த உடன்படிக்கைக்கு இணங்க அந்த ராணுவ வீரர்கள் விடுவிக்கப்பட்டதாக தாய்லாந்து வெளியுறவு அமைச்சு கூறியது. கம்போடிய பிணை கைதிகள் யாவரும் அனைத்துலக மாந்தநேய சட்டத்தின்படி நடத்தப்பட்டனர். அதோடு அவர்களை தாயகத்திற்கு அனுப்பி வைக்கும் நடைமுறையை ஆசியான் கண்காணிப்பு குழுவும் அனைத்துலக செஞ்சிலுவை சங்கமும் பார்வையிட்டது. பிறந்துள்ள 2026 மிக கோலாகலமாக வரவேற்றது உலகு. ஐக்கிய அரபு சிற்றரசு அதற்கே உரிய தனித்துவமான வகையில் துபாய் புர்ஜ் கலிஃபா கோபுரத்தின் LED திரைகளின் புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறி வான்வெளியை ஒளிரச் செய்தது. கோடிக்கணக்கானோர் புத்தாண்டில் அடியெடுத்து வைக்க காத்திருந்த நிலையில் 2026ஆம் ஆண்டை முதலில் வரவேற்றது பசிபிக் தீவு நாடான கிரிபாஸ் குடியரசு. வண்ண வண்ண வான வேடிக்கைகளுடன் உலகெங்கிலும் களை கட்டிய புத்தாண்டு கொண்டாட்டங்கள் தொகுப்பாக. உலகின் மிக உயரமான கோபுரங்களில் ஒன்றான புர்ஜ் கலிஃபாவில் அரபு, ஆங்கிலம், சீன மொழிகளில் புத்தாண்டு வாழ்த்துகள் ஒளிர்ந்தன. அத்தோடு ட்ரோன் மற்றும் 3D தொழில்நுட்பம் வாயிலாக அரங்கேற்றப்பட்ட கலைப்படைப்புகள் பார்ப்போர் கண்களை கவர்ந்தன. அரபு நாடுகளின் பாரம்பரியத்தையும் அதிநவீன தொழில்நுட்பத்தையும் அவை பறைசாற்றின. துபாயில் முதல் முறையாக தொடர்ந்து 8 நாட்களுக்கு புத்தாண்டு கொண்டாட்டங்கள் தொடரும் என செயலாக்க தரப்பு அறிவித்தது. புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு புகழ்பெற்ற சிட்னியிலும் மக்கள் 2026 சிறப்பாக வரவேற்றனர். ரம்யமான வான வேடிக்கைகள் இருண்ட வானை அலங்கரிக்க ஹார்பர் பாலமே ஒளிவெள்ளத்தில் மிளிர்ந்தது. நீர், நிலம், வான்வெளிகளில் இருந்து வான வேடிக்கைகள் நிகழ்த்தப்பட்டன. ஹார்பர் பாலம் மட்டுமின்றி சிட்னி ஒப்பரா ஹவுஸிலும் புத்தாண்டு கொண்டாட்டம் களை கட்டியது. உலகின் மிகவும் கண்கவர் புத்தாண்டு கொண்டாட்டங்களில் ஒன்றான அதனை பார்வையிட லட்சக்கணக்கானோர் கூடினர். இந்நிலையில் அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் தொடர்ந்து 6 நாட்கள் புத்தாண்டு கலை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. புத்தாண்டை முன்னிட்டு வாஷிங்டன் நினைவகத்தில் வான வேடிக்கைகள் இடம்பெற்றன. 1776ஆம் ஆண்டு தோற்றம் கண்ட வாஷிங்டன் நினைவகம் இன்று 250வது நிறைவாண்டை கொண்டாடுவதால் அதன் வரலாற்று சிறப்புகள் கலை நிகழ்ச்சியாக படைக்கப்படுகின்றன. தேம்ஸ்
தேம்ஸ் நதிக்கரையில் நடைபெற்ற வான வேடிக்கைகள் லண்டன் ஐ வானை வண்ணமயமாக்கின. சுமார் 14 நிமிடங்கள் அங்கு வான வேடிக்கைகள் நீடித்தன. புத்தாண்டுக்காக மீண்டும் ஒலித்தது லண்டன் பிக் பேங் மணிக்குண்டு. பேராவலுடன் தேம்ஸ் ஆற்றங்கரையில் காத்திருந்த மக்கள் மணி ஒலித்ததும் புத்தாண்டு வாழ்த்துக்களை முழக்கமிட்டனர். மறக்கவியலா புத்தாண்டு வரவேற்பை நடத்தியது பிரான்ஸ். பாரிஸ் ஷாஸ்-எலிசேயில் கண்ணை கவரும் வான வேடிக்கைகள் நடத்தப்பட்டன. ஆர்க் டி ட்ரியோம்பே வளாகத்தை இருளிலும் வண்ணங்கள் சூழ்ந்ததாய் இருந்தன. 2026 ஆண்டை வரவேற்க பிரான்ஸ் தலைநகரில் பல்லாயிரக்கணக்கானோர் திரண்டனர். சீன பெருஞ்சுவரின் புகழ்பெற்ற ஜுவாங்குவான் பகுதியில் பெய்ஜிங் மக்கள் ஆரவாரத்துடன் 2026 வரவேற்றனர். மணி ஒலிக்கட்டும், முரசு கொட்டட்டும், பெய்ஜிங்கில் 2026 தொடங்கட்டும் எனும் தலைப்பில் புத்தாண்டு நிகழ்ச்சிகள் அரங்கேற்றப்பட்டன. 5 முரசுகளிலிருந்து எழும் ஒலிக்கு குதிரைகள் நடனமாடுவது போன்ற கலைப்படைப்பு கண்களுக்கு விருந்தாக அமைந்தது. உரைநிலை குளிரையும் பொருட்படுத்தாது சீன மக்கள் புத்தாண்டு கொண்டாட்டத்தில் திளைத்தனர். பியோங்யாங்கில் அமைந்துள்ள கிம் சுங் சதுக்கத்தில் தென்கொரியர்களுடன் புத்தாண்டை வரவேற்றார் அதிபர் கிம் ஜாங் உன். அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மக்கள் நடனமாடியும் சிவப்பு நிற மற்றும் தென்கொரிய கொடிகளை ஏந்தியும் புத்தாண்டை வரவேற்ற காணொலி பகிரப்பட்டது. விண்ணை அலங்கரித்த வான வேடிக்கைகளை கண்டு மக்கள் களிப்புடன் புத்தாண்டு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர். மக்கள் மற்றும் மாணவர்கள் படைப்புகள் என தென்கொரியாவிலும் புத்தாண்டு வரவேற்பு நிகழ்ச்சி களை கட்டியது. ஈராயிரத்து 25-2026 மலேசிய கிண்ணம் 16 அணிகள் களமிறங்கும் அப்போட்டியில் 13 சூப்பர் லீக் கிளப்புகளும் 3 லீகா A1 செமி ப்ரோவை சேர்ந்த கிளப்புகளும் ஆகும். பேரா FA அணி, UM டமான்சாரா மற்றும் கிளாந்தான் ரெட் வாரியர் ஆகியன லீகா A1 செமி ப்ரோவில் இடம்பெற்றிருக்கும் அந்த 3 கிளப்கள் ஆகும். தேசிய காற்பந்தாட்ட விதிகளுக்கு இணங்க அம்மூன்று அணிகளும் மலேசிய கிண்ணத்தில் களம் காண அவ்வணி தகுதி பெற்றுள்ளதாக MFL மலேசிய காற்பந்து லீக் ஓர் அறிக்கையில் விளக்கியது. 2025-2026 மலேசிய கிண்ணம் வரும் 17ஆம் நாள் தொடங்குகிறது. சவுதி ப்ரோ லீக் காற்பந்தாட்டம் அல் இத்திஹாட் 3-1 என நியோமை வென்றது. இதன் வழி லீக்கில் 5ஆம் இடத்துக்கு முன்னேறியது அல் இத்திஹாட். முதல் பாதியில் 1-1 என சமமாக இருந்த இரு அணிகளும் 2ஆம் பாதியில் வேகம் எடுத்தன. ஸ்டீவன் பக்விஜினும் அஹ்மத் அல் கம்டியும் அல் இத்திஹாட்டுக்கு வெற்றி கோல்களை புகுத்தினர். மற்றோர் ஆட்டத்தில் அல் ஹிலால் 3-1 என அல் குலூட்டை பந்தாடியது. இதன் வழி நடைபெற்ற 11 ஆட்டங்களிலும் தோல்வியில்லா நிலையை அல் ஹிலால் தொடர்கிறது. புதிய ஆத்திச்சூடி, விதையினை தெரிந்திடு. நல்ல எண்ணத்துடன், தெளிவான சிந்தனையுடன், பயனுள்ள வகையில் செயல்பட வேண்டும். அவ்வாறு செயல்பட்டால்தான் அந்த செயல் நம்மை சுற்றி உள்ளோருக்கும் நன்மை பயக்கும் என கூறுகிறார் மகாகவி பாரதி. நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.